கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து காலத்திலே இருக்க போகிறதான ஒரு சில நாட்களிலே ஒரு சில சிலுவையை குறித்ததான உபதேசங்களை நாம் பார்ப்போம். சிலுவை நமக்கு ஒரு கண்ணாடியைப் போல காணப்படுகிறது. நாம் சிலுவைக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நம்முடைய அது ஆழ்தத்துவத்தை அப்படியாக படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த கோர சிலுவை நம்மை அந்த குருசண்டையிலே கொண்டு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும் பொழுது முன்னே துரோகியாகவும் அவருக்கு விரோதமாக இருந்த அவர் இயேசு அவரை சந்தித்த பின்பு அவர் முழுவதுமாக மாற்றப்பட்டார் என்று பார்க்கிறது. அவருடைய முழு ஆழ்தத்துவமும் மாறப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இது ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு வார்த்தையாக வசனமாக கிடக்கிறது. நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொன்னால் நம்மளுக்கு ஜீவன் போய்விடுகிறது, நாம் உயிரற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறதான காரியம் என்று சொன்னால் நான் பிழைத்திருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் கூட நான் பிழைத்திருக்கிறேன். ஆனால் அதை தெளிவாக அவர் விளக்கி சொல்லுகிற வேளையில் அதன் பின்பாக சொல்லுகிறது, இனி நான் அல்ல. இதற்கு முன்பு நான் எப்படி இருந்தோனோ எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதோ எனக்கு தெரியாது. ஆனால் இனி நான் அல்ல, நான் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கிறேன். இந்த வசனம் பாருங்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் அவர் பிழைக்கிறவராய் இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய சாவுக்கேதுவான அந்த சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை விசுவாசத்தினாலே அவருடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவன் அவரும் கூட தன்னை தாமே முழுவதுமாக அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததினாலே அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசித்து நானும் கூட ஏற்றுக்கொள்கிற வேளையில் எனக்கு ஒரு மரித்த வாழ்க்கை அல்ல, ஒரு செத்துப்போன ஜீவியம் அல்ல, ஒரு புது வாழ்க்கையை நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன் என்பதை தான் நான் அதிகமாக உணர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அனுதினமும் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஒரு சிலுவை காட்சியை பார்க்கிறோமோ அது ஒரு சொரூபமாக இல்லை, அது ஒரு விக்கிரகமாக அதை பார்க்காதபடிக்கு அதை உடனே நம்முடைய மனதில் வரக்கூடியதான காரியம் என்னன்னு சொன்னால், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் ஜீவிக்கிறவனாய் காணப்படுவதற்காக இருக்கிறது. அதோடு கூட எனக்கு அவர் கொடுத்த விசுவாசத்தினாலே இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். நாம் நீதிக்கென்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள் ஒரு புதிய ஜீவனையும் புதிய ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்களிலே இந்த சிந்தனையோடு கடந்து செல்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்குள் ஜீவனாய் இருக்க, எங்களுக்குள் அது வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.